வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம பிஜிடிஆர்பி மாடல் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பவுண்ட் ஹேஸ் பிரமிடல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் ஏவில் NH3 அம்மோனியா, ஆப்ஷன் பியில் SiF4 சிலிக்கன் டெட்ராஃப்ளோரைடு, ஆப்ஷன் சியில் H2O வாட்டர், ஆப்ஷன் டியில் வந்து பார்த்திங்கன்னா போரான் ட்ரைஃப்ளூரைடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷேப் ஆஃப் த மெயின் குரூப் எலமெண்ட் வந்து நம்ம எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்னா BSEPR தியரி அண்ட் ஹைபிரிடைசேஷனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போது அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அம்மோனியா எடுத்துக்கலாம். NH3. ஸோ இதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் எத்தனை இருக்குது, லோன் பேர் எத்தனை இருக்குது. ஸோ இதனோட டோட்டல் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போது இதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எத்தனை ஆட்டம் இருக்கோ சரௌண்டட் ஆட்டம் சொல்லுவோம். இது சென்ட்ரல் ஆட்டம் ஒன்று இருக்கும், சரௌண்டட் ஆட்டம் இருக்கும். எத்தனை சரௌண்டட் ஆட்டம் இருக்கோ அத்தனை சிக்மா பாண்ட் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு சிக்மா பாண்ட், சரிங்களா. ஸோ இது 3 NH3ல 3 சரௌண்டட் ஆட்டம் இருக்குது, ஹைட்ரஜன் 3 இருக்குது, சிக்மா பாண்டு 3 சொல்லுவோம். நெக்ஸ்ட் பை பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன், நைட்ரஜன், ஸோ இது போல் ஆட்டம், சல்ஃபர், இந்த ஆட்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா இங்கே வந்து பை பாண்ட் வந்து பாசிபிள். ஸோ பை பாண்ட் எதில் பாசிபிளாக இருக்கும்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அந்த பை பாண்ட் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். பை பாண்டு நம்ம பார்க்கணும். ஸோ இதில் ஹைபிரிடைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எத்தனை பாண்ட் பேர் சிக்மா பாண்ட் எத்தனை இருக்குன்னு பார்க்குறோம். சிக்மா பாண்ட் வந்து 3 இருக்குது. ஸோ இது நம்ம பாண்ட் பேர்னு வச்சுக்குவோம். இதில் பை பாண்ட் இல்லை, 0. லோன் பேர் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் மைனஸ் 2 ஆட் பண்ணணும், சிக்மா அண்டு பை ஆட் பண்ணணும். போட்டிங்கன்னா 3 வருது. ப்ராக்கெட்டில் வந்து சிக்மா ப்ளஸ் பை. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து நைட்ரஜனுக்கு பார்க்குறோம். நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. அதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து NS2 NP3, சரிங்களா. ஸோ இந்த 5 இருக்குது. 5ல் இருந்து இங்கே இருக்கிற சிக்மா பை கூட்டினீங்கன்னா 3 கிடைக்கிது. ஸோ இது கழிக்கும் போது நம்மளுக்கு 2 வருது, சரிங்களா. அப்போ எலக்ட்ரான்ஸ் 2 இருக்குது. பேராக கன்வெர்ட் பண்ணோம்னா 1 வரும். 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1 வருது. ஸோ இப்போ என்ன செய்கிறோன்னா ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பாண்ட் பேரு ப்ளஸ் லோன் பேர் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். பாண்ட் பேர் வந்து நம்மளுக்கு எத்தனை கிடச்சிருக்குன்னா 3 இருக்குது, லோன் பேர் 1 இருக்குது, ரெண்டையும் கூட்டிங்கன்னா 4, சரிங்களா. ஸோ இப்போது ஹைபிரிடைசேஷன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா SP இருந்ததுன்னா இதனுடைய பாண்ட் பேர் லோன் பேர் சேர்த்திங்கன்னா 2 கிடைக்கும். SP2னா பாண்ட் பேர் லோன் பேர் சேர்த்திங்கன்னா 3 வரும். SP3னா பாண்ட் பேர் லோன் பேர் ஆட் பண்ணும்போது 4 வரும், சரிங்களா. ஸோ ரிமைனிங் நீங்கள் பார்த்துக்கலாம், ரிமைனிங் இருக்குது. ஸோ இதில் ஷேப் வந்து லீனியர், ட்ரைகோனல், பிளேனார், டெட்ராஹெட்ரன். ஸோ அம்மோனியாவுக்கு வந்து 4 வருது. அப்போது SP3 ஹைபிரிடைசேஷன், NH3ல SP3 ஹைபிரிடைசேஷன் இருக்குது. ஸோ SP3 ஹைபிரிடைசேஷனாக டெட்ராஹெட்ரல் ஷேப்பு. சரிங்களா. ஸோ டெட்ராஹெட்ரல் ஷேப் இருக்குது. ஸோ டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் N போட்டுறோம், 3 ஹைட்ரஜன்ஸ் போட்டுக்கிறோம். ஒரு பாண்ட் வந்து லோன் பேரில் ஆக்குபை ஆகிருக்கும். ஒரு SP3 ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டலில் லோன் பேர் இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சருக்கு நம்ம இந்த லோன் பேர் விட்டுட்டு ரிமைனிங் பார்க்குறோம். இதுதான் வந்து பிரமிடல் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம்.
சரிங்களா? இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் போயிடலாம். ஸோ ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டில் அம்மோனியா இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆன்சரு. ஸோ செகண்ட் பி வந்து பார்த்திங்கன்னா 4 சிக்மா பாண்ட் இருக்குது. அதாவது பாண்ட் பேர் வந்து 4 இருக்குது. வேலன்ஸ் பை பாண்ட் இல்லை. சரிங்களா? இப்போ வேலன்ஸ் வந்து சிலிக்கனுக்கு வந்து 4 4 - 4 வந்து 0. அப்போ லோன் பேர் 0. இதோட ஷேப் வந்து டெட்ராஹெட்ரல். இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா sp3 ஹைப்ரிடைசேஷன் கிடைக்கும், டெட்ராஹெட்ரல். இவங்க வந்து சென்ட்ரல் ஆட்டம் ஆக்சிஜன். பை பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாண்ட் பேர் 2 இருக்குது. வேலன்ஸ் வந்து ஆக்சிஜனுக்கு 6. 6ல் 2 போச்சுன்னா 4 கிடைக்கும். அந்த 4 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது லோன் பேர் 2 கிடைக்கும். இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா ஹைப்ரிடைசேஷன் sp3. ஸோ sp3ல் 2 லோன் பேர் இருந்தால் அது வந்து பெண்டு ஷேப்புன்னு சொல்லுவோம். sp3 இருக்குது, ஆக்சிஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு லோன் பேர், இங்கே ஒரு லோன் பேர் ஆக்குப்பையாக இருக்கும். சரிங்களா? அப்போ இதனோட ஹைப்ரிடைசேஷன் sp3 தான். 2 லோன் பேர் இருக்கிறதுனால ஷேப் வந்து வி ஷேப் ஆர் பென் ஷேப்புன்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாண்ட் பேர் வந்து 3 இருக்குது. போரோட வேலன்சி வந்து பார்த்திங்கன்னா 3. 3லேருந்து 3 மைனஸ் பண்ணிட்டோம்னா 0 கிடைக்கும். அப்போ லோன் பேர் வந்து 0 இருக்குது. ரெண்டும் ஆட் பண்ணும்போது ஹைப்ரிடைசேஷன் கிடைக்கும். அப்போ ஹைப்ரிடைசேஷன் வந்து sp2ன்னு சொல்லுவோம். ஸோ sp2ல் 0 லோன் பேர். அப்போ ஷேப் வந்து ரெகுலர் ஷேப்பு, அதாவது ட்ரைகோனல் பிளேனார் ஷேப்பு. சரிங்களா? அப்போ ஆன்சர் நம்மளுக்கு இப்போ ஆன்சர் எதுன்னு பார்க்கும்போது அம்மோனியா தான் ஆன்சர்.